மாசத்துக்கு ஒரு தடவை 61,500 ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கணுமா? உங்களுக்கு வயசு 60 தாண்டி போயிருக்கு, ரிட்டையர்மெண்ட்டை நெருங்கிட்டு இருக்கீங்களா? பொதுவா வயசாக ஒரு ஸ்டடியான இன்கம் எப்படியாவது உருவாக்கிக்கணும் அப்படிங்கறதா நம்ம எல்லாத்தோட ஒரு எண்ட் கோலுமே. அப்படி இருக்கிறப்போ 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டடியான இன்கம் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை நீங்க ஏன் பயன்படுத்திக்க கூடாது? அண்ட் இந்த ஒரு திட்டத்துல எந்த விதமான மார்க்கெட் லிங்க்டு ரிஸ்க்குமே கிடையாது. இது முழுக்க சேஃபான ஒரு முதலீடு. உங்க வீட்ல அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது இருக்காங்க, ரிட்டையர்மெண்ட்டை நெருங்கிட்டு இருக்காங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஸ்கீம். இது என்ன ஸ்கீம், இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, மினிமமா எவ்வளவு முதலீடு செய்யணும், மேக்ஸிமமா எவ்வளவு செய்ய முடியும், எவ்வளவு முதலீடு செஞ்சா எவ்வளவு வட்டி கிடைக்கும், எவ்வளவு 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளால ஏர்ன் பண்ண முடியும், இது எங்க போய் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். 60 வயசுக்கு மேல உள்ளவர்கள் உங்க வீட்ல யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. ஏன்னா நான் இன்னைக்கு பேச போறது போஸ்ட் ஆபீஸோட சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். ஒரு 55 வயசு ஆயிருக்கு, ஆனா விஆர்எஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நிலையான சேஃபான ஸ்டடி இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இது. சோ இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். அதே மாதிரி earn stable quarterly income. குவார்டர்லி இன்கம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம் மூலமா 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு இன்கம் உங்களால earn பண்ண முடியும். ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இது ஒரு சாதாரண ஸ்கீம் கிடையாது. நீங்க எஃப்டில போடுற மாதிரி இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்கீம்ல போடுற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இங்க கிடையாது. ஒன் ஆஃப் த இருக்கிறதுலயே எல்லா ஸ்கீமை விடவும் ஒரு ஹையஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு கூட இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்மளால சொல்ல முடியும். அண்ட் சேஃப் சேவிங் ஆப்ஷன். ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம பணத்தை போடுற மாதிரியோ ஒரு மார்க்கெட் லிங்க்டு ரிஸ்க் இதுல கிடையாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டா அரசாங்கத்தோட ஸ்கீமான கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீமா இருக்கிறதுனால இது கம்ப்ளீட்டா சேஃபான ஒரு ஸ்கீம்னு கூட சொல்லலாம். சோ இந்த ஸ்கீம்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், என்னென்ன டீடைல் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப நீட்டா சொல்றேன். So current interest rate எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8.20%, அதாவது 8.2%. இத வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த கரண்ட் ரிவைஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8.20%. இப்போ மினிமமா இந்த ஒரு ஸ்கீம்ல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மேக்ஸிமமா 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஒரு லிமிட், மேக்ஸிமம் லிமிட் வந்து 15 லட்சம் ரூபாயா இருந்துச்சு 2024ல. அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணி மேக்ஸிமம் லிமிட்டை வந்து 30 லட்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் டென்யூர் அப்படின்னு பாக்குறப்போ 5 வருஷம் உங்களுக்கு அந்த டென்யூர் இருக்கும். அதுக்கு மேல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் 3 வருஷமா நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். வேர் டு இன்வெஸ்ட். இந்த ஒரு போஸ்ட் ஆபீஸோட சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கு நான் எங்க அப்ளை பண்றது அப்படிங்கறத நான் வீடியோட கடைசியில சொல்றேன். ஆனா எங்க இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், போஸ்ட் ஆபீஸ் அண்ட் அதே மாதிரி மேஜர் பேங்க்ஸ், HDFC, SBI, இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸ்ல எல்லாமே மெஜாரிட்டியா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கீமுக்கு அக்கவுண்ட் அவங்களே ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வீடியோட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இது ஒரு கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீமா இருக்கிறதுனால எந்த விதமான மார்க்கெட் லிங்க்டு ரிஸ்க்குமே இதுல கிடையாது. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கறப்போ டாக்ஸ் டிடக்ஷன் உண்டு அப் டு 1.5 lakh அக்கார்டிங் டு செக்ஷன் 80C. சரி, டாக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட், வர வட்டியில நான் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் earned இஸ் taxable. நீங்க 50,000க்கும் மேல நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் earn பண்றீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் taxable. சோ இதுதான் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமோட அந்த ஒரு பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த ஒரு ஸ்கீமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறத நான் வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலுள்ளவர்கள் யாரா இருந்தாலுமே இந்த ஒரு ஸ்கீமுக்கு தகுதியான ஆளா இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி ஒருவேளை 55 வயசுக்கு மேல ஆயிருக்கீங்க, இன்னும் 60
வயசு ஆகலை அப்படிங்கிறப்போ ஒருவேளை நீங்கள் விஆர்எஸ் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறவங்களா இருக்கீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்களும் ஒரு தகுதியான ஆள் தான். ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இப்போ இந்த ஒரு ஸ்கீம்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணினா எவ்வளவு என்னால் சம்பாதிக்க முடியும், எவ்வளவு வட்டி பணத்தை நான் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கிளியராக பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் லிமிட்டான 30 லட்சம் ரூபாயை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ 8.20% இந்த கரண்ட் ரிவைஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 61,500 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும். அதுவே 5 வருஷம் டென்யூர் முடிவடைவில் வட்டி பணம் மட்டும் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா 12,30,000 ரூபாய் வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். அதுவே 20 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை 41,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து விழும். 5 வருஷம் முடிவடைவில் 8,20,000 ரூபாய் கிட்ட உங்களால ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். 15 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை 30,750 ரூபாய் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். 5 வருஷம் முடிவடைவில் 6,15,000 ரூபாய் ஆயிருக்கும் உங்களோட வட்டி பணம். 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 20,500 ரூபாய் 3 மாசத்துக்கு ஒரு தடவை உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து விழும். 5 வருஷம் முடிவடைவில் 4,10,000 ரூபாயை உங்களால ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா குவார்டர்லி 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை 10,250 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுந்திருக்கும். 5 வருஷம் முடிவடைவில் 2,05,000 ரூபாய் நீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு விதமான அந்த ஒரு லாஜிக் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணனா 3 மாசத்துக்கு ஒரு தடவை எவ்வளவு கிடைக்கும், அது 5 வருஷத்துக்கு முடிவடைவில் அந்த ஒரு வட்டி பணம் எந்த மாதிரி க்ரோ ஆயிருக்கும் அப்படிங்கறது இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு ஸ்கீம் குறிப்பிட்டு வயசானவங்க, இதுக்கு மேல அவங்களுக்கு எந்த விதமான இன்கம் சோர்ஸும் இல்ல, ஏதாவது ஒன்று ஜென்ரேட் பண்ணாதான் உண்டு, ஆனா ஒரு கார்பஸ் அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீம். ஏன் சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெடிக்கல் செலவுகள் இல்ல ஏதாவது அவங்களுக்கு கை காசுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ, ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆனா இதுக்கு மேல அவங்களால வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிறப்போ அந்த ஒரு அமௌண்ட் இல்ல வீட்டுல சரியா வாடகை வர மாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் சொத்து பத்தெல்லாம் இருக்கு, கார்பஸ் அமௌண்ட் இருக்கு, ஆனா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியலன்றவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்கீம். ஏன்னா வயசாயிருச்சு அப்படின்னாலே டிபெண்டா இல்லாம முடிஞ்ச அளவு இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கறதா ஒருத்தவங்களோட அந்த ஒரு எண்ட் கோலா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக இந்த ஒரு ஸ்கீம் ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும். அண்ட் இதுல ஸ்பெஷலான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எந்த விதமான ரிஸ்க்கும் இல்ல. வயசான காலத்துல நீங்க அங்கேயும் பணத்தை போட்டு வட்டி வரல, இல்ல எனக்கு வந்து நான் நினைச்ச வட்டி வரல அப்படின்னு கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா இதுல ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு இன்கம் ஸ்டேபிளா உங்களுக்கு அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்க போகுது. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். So how to open a senior citizen saving schemes account. உங்க வீட்டுக்கு நியர்பை இருக்கக்கூடிய உங்க ஏரியாவோட போஸ்ட் ஆஃபீஸ் போய் நான் அங்கே ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவங்களே அதுக்கான டாக்குமெண்டேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சொல்லி இது பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எதுவாக இருக்கோ இல்லை நீங்கள் நியர்பை பேங்க் எதுக்கு வேணாலும் போயிட்டு இந்த ஸ்கீமில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுமே வந்து உதவி செய்வாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பேங்க்ஸில் இது இருக்குது. அங்கே போகிறப்போ முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஏஜ் ப்ரூஃப், ஒருவேளை உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஏஜ் ப்ரூஃப் இருக்கிற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்டை கையில் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த செக் அண்ட் டெபாசிட் ஸ்லிப் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையுமே வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தான் முக்கியமாக கேட்பாங்க இந்த ஒரு ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே சப்மிட் பண்ண மேலே உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த வட்டி பணம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து விழும். ஸோ இதுதான் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். முக்கியமாக இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு நீங்களே அவங்களோட கார்பஸ் அமௌண்ட்டை வச்சு பண்ணி கொடுக்க முடியும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் யாராவது இருக்காங்க, ரிட்டையர் ஆக போறாங்க, இல்ல ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த ஒரு தகவலை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா முக்கியமா இதுல எந்த விதமான ரிஸ்க் இல்லைன்றதுனால யார் வேணாலும் தாராளமா இந்த ஒரு ஸ்கீம்ல கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சேஃபான ஒரு ஸ்கீம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா, அதுவும் குறிப்பிட்டு வயசானவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் ரொம்ப பொருந்தும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த ஒரு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இதுல குவீரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghala signing off. நன்றி, வணக்கம். Boss Wallah. Be the boss.